பைத்தியம் பிடித்தவரை போல மன நோயாளியைப் போல உளறிக் கொண்டிருக்கின்றார். 400 ஆரம்பித்த அவருடைய உளறல் இன்றைக்கு நான் கடவுள் என்னை நேரடியாக பெற்று அனுப்பினாரா அல்லது உருவாக்கி அனுப்பினாரா என்று சொல்லவில்லை. ஒரு மாதிரியான ஆள் போல் இருக்கின்றது. அதுதான் குடும்பத்தை விட்டு வந்து விட்டார். காரணம், குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் இவரை வைத்து பாதுகாக்க முடியவில்லை என்ற காரணம். முதலில் இவர் கட்டிய தாலியை இவர் காப்பாற்றினாரா என்றால் அது கேள்விக்குறிதான். தமிழர்கள் திருடர்கள் என்று சொன்னால் குஜராத்திகளை என்ன சொல்வது? தப்பி தவறி தனிப்பட்ட முறையில் சென்னை வந்தாலும் இனிமேல் தயவு செய்து வேஷ்டி கட்டி கொண்டு வராதீர்கள். தமிழகத்திலே பிறந்த பாண்டியன் ஒரிசாவிலே அரசியல் செய்யக்கூடாது, அங்கே ஒரு பதவிக்கு வரக்கூடாது என்று சொல்வாரானால் எப்படி பாகிஸ்தானிலே பிறந்த அத்வானியை உள்துறை அமைச்சராக ஆக்கினார்கள்? ஏதாவது டெபாசிட் வாங்குகின்ற அளவிற்காது இருந்த உங்களுடைய கட்சி இங்கே அண்ணாமலை என்ற ஒரு பேர் வழியை தலைவராக போட்டு இன்றைக்கு அந்த கதையும் முடிந்தது. நோட்டாக்கு கீழே தான் வாங்குவார்கள் என்று நினைக்கின்ற தமிழர்களை திருடர்கள் என்று ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதன் சொல்லும் போது அதுவும் அவரை மனிதனாக நான் ஏற்றுக்கொள்வதில்லை. முன்பாவது புருவத்தை எடுத்துக்கொண்டு வருவார், கொஞ்சம் பார்ப்பதற்கு சரியாக இருக்கும். ஆனால் இப்போது புருவம் முழுக்க முழுக்க அது நரைத்து போய் பார்ப்பதற்கு ஏதோ ஒரு கெள்ளு தட்டிய மிருகத்தை போல்தான் அவர் இருக்கின்றார் ஒழிய ஒரு மனிதனாக தெரியவில்லை. எங்களுக்கு பீஃப் பிடிக்கும், அதனால் நான் வெஜிடேரியன் பீஃப் எல்லாம் பண்ணிடுறோம். வரும்போது சொல்கிறோம், நீங்கள் பண்ணிடுறோம். 2 நாள் டைம் கொடுப்போம். ஒரு பாசிச சக்தியை, ஒரு வன்முறையாளரை, ஒரு மூளையிலே கிறுக்கு ஏற்பட்டு இருக்கின்ற ஒருவரை, மோசமான ஒரு ஆட்சியை துரத்த வேண்டும். மதவெறி பிடித்தவர்களை இந்த நாட்டை விட்டு அனுப்ப வேண்டும். ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்பதில் காங்கிரசும் திமுகவும் உறுதியாக இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கோம். இப்போ பார்த்தா இந்த ஆள் திருந்தவே மாட்டான்னு தெரியுது. அவர் ஒரு பைத்தியங்க. எல்லாம் அடிக்க பொம்பளைகள்லாம் அடிச்சு விட்டாரு. அப்புறம் நம்ம ஆளுங்கள்லாம் அடிச்சு துரத்தி விட்டாங்க. அப்புறம் என்ன பத்திரிக்கை சொல்றாரு, நான் பொம்பளைகளை ஏன் அனுப்பிச்சேன்னா இளத்தோலாம் எங்களுக்கு வேண்டியவர் நல்லா இருக்காரான்னு பார்த்து வரதுக்காக சொல்றாங்க. அவங்க போகும்போது கொஞ்சம் வேகமாக போனாங்க, சேலையை எடுத்து மேலே கட்டிக்கிட்டாங்க, அதனால் அவங்க தப்பாக அடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு லூஸு கொடுங்க. நான் சாதாரணமாக எல்லா மனிதர்களையும் போல நான் பிறக்கவில்லை. நான் நேரடியாக கடவுள் மூலமாக பிறந்தேன் என்று சொல்கின்றாரா, இல்லை உயிர் பெற்றேன் என்று சொல்கின்றாரோ, இல்லை கடவுள் என்னை படைத்தார் என்று சொல்கின்றாரோ என்று தெரியவில்லை. ஆனால் நான் இயற்கை முறைப்படி பிறக்கவில்லை. நான் கடவுளிடமிருந்து நேராக வந்தவன் என்று சொல்கின்றார். அவரை பொறுத்தவரையில் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். இந்திய மக்கள் எல்லாம் மடையர்கள். அவர்கள் கொஞ்சம் அறிவுள்ளவர்களாக இருந்தால் எப்படி 10 ஆண்டு காலம் நம்மை தாங்கிக் கொண்டிருப்பார்கள்? ஆகவே நாம் சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் பொய்யாக சொன்னால் மீண்டும் ஒரு 5 வருடம் உட்கார முடியும், இந்த நாட்டை கொள்ளையடிக்க முடியும். கடந்த 1 மாதமாக பார்த்தீர்கள் என்றால் பைத்தியம் பிடித்தவரை போல மன நோயாளியைப் போல உளறிக் கொண்டிருக்கின்றார். 400 ஆரம்பித்த அவருடைய உளறல் இன்றைக்கு நான் கடவுள் என்னை நேரடியாக பெற்று அனுப்பினாரா அல்லது உருவாக்கி அனுப்பினாரா என்று சொல்லவில்லை. கடவுளிடமிருந்து வந்திருக்கின்றேன் என்று சொல்றார். நாம் நித்யானந்தா, பிரம்மானந்தா, பிறகு பாபு ராமதேவ் போன்ற போலி சாமியார்கள் தான் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போவார்கள். என்னை கடவுளின் அவதாரம் ஒன்றும் செய்யாதீர்கள் என்று சொல்வார்கள். இருந்தாலும் போலீஸ்காரர்கள் அவரை கைது செய்து ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் முட்டிக்கு வாங்கினால் அவர்கள் அமைதியாக இருப்பார். ஆக அந்த பிரம்மானந்தா, நித்யானந்தா வரிசையிலே நம்முடைய மோடி அவர்கள் இன்றைக்கு சேர்ந்திருக்கின்றார். மிகவும் எப்படி என்றே எனக்கு தெரியவில்லை. ஏன் இவர் வீட்டை விட்டு வெளியே வந்தார், ஏன் குடும்பத்தை விட்டு வெளியே வந்தார் என்று சொன்னால் ஒரு மாதிரியான ஆள் போல் இருக்கின்றது. அதுதான் குடும்பத்தை விட்டு வந்து விட்டார். காரணம், குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் இவரை வைத்து பாதுகாக்க முடியவில்லை என்ற காரணத்தான். இன்றைக்கு என்னிடமோ சொல்கின்றார், நான் இஸ்லாமியர்களை பற்றி பேசவில்லை. 80-20 என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் தாலியை எல்லாம் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த தாலியை எல்லாம் பிடுங்கி அவர்கள் முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று சொன்னார்.
தாலி மற்றவர்கள் காப்பாற்றுவது இருக்கட்டும், முதலில் இவர் கட்டிய தாலியை இவர் காப்பாற்றினாரா என்றால் அது கேள்விக்குறிதான். முழு விவரம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் தாலிக்கு இவர் மரியாதை தரமாட்டார் என்பது இன்றைக்கு 75 வயது என்று சொன்னால் 50 வருடத்திற்கு முன்பே தெரியும். ஏனென்றால் அவர் தாலிக்கு கொடுத்த மரியாதையை பற்றி குஜராத்தும் அறியும், இந்தியாவும் அறியும். ஆக இன்றைக்கு இவரை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது என்பது அவருக்கு தெரிந்துவிட்டது. 400 என்று ஆரம்பத்திலே சொன்னவர் இப்போது எண்ணிக்கையை சொல்வதில்லை. சொல்லால் எப்படி சொல்ல முடியும் இப்போது என்று சொன்னால் 400 என்று எழுதி அதை நாளை மட்டும் எடுத்து விட்டால் மீதி இருப்பது என்னவோ அதுதான் அவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்பதை நம்மை விட அவர் அதிகமாக உணர்ந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வேஷ்டியை கட்டிக்கொண்டு தமிழகத்திற்கு வந்து எவ்வளவோ சல்ஜாப்புகளை செய்தார். ஆனால் எனக்கு தெரியும் இந்த மனிதர் தமிழர்களுக்கு துரோகம் செய்கின்றவர் என்று. இங்கே இருக்கின்ற பத்திரிகையாளர்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும். நீங்கள் இங்கே அதிமுக ஆட்சி இருக்கும்போது சீன பிரதமர் சென்னைக்கு வந்தார், 2-3 நாள் தங்கினார். அந்த 2-3 நாள் இங்கே தங்கிய போது அப்போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடியை அவர் ஏதாவது ஒரு 5 ரூபாவது அழைத்து அவரை அந்த பிரதமருக்கு, சீன பிரதமருக்கு அறிமுகம் செய்து வைத்தாரா என்றால் இல்லை. அவர் எடப்பாடியை ஒரு முதலமைச்சராக அவர் அப்போது நினைக்கவே இல்லை. பாவம், எடப்பாடியும் இன்னமும் செய்து பார்த்தார். இருந்தாலும் அவரை சைனா, ஒரு நாட்டின் பிரதமர் ஒரு மாநிலத்திற்கு ஒரு அந்நிய நாட்டினுடைய உரிமையாளரை, ஒரு பிரதமரை அழைத்து வரும்போது அந்த மாகாணத்தின் முதல் பிரஜையாக இருக்கின்ற அந்த முதலமைச்சருக்கு மரியாதை தருகின்ற வகையில் இருவரையும் அவர் அறிமுகப்படுத்தி இருக்க வேண்டாமா என்பதை நான் கேட்கின்றேன். ஏன் இவ்வளவு காலம் தள்ளி இதை சொல்கின்றேன் என்றால், ஆரம்பத்திலிருந்தே அவர் நம்முடைய தமிழகத்தை வஞ்சிக்க வேண்டும் என்ற வெறி கொண்டு அலைகின்றார். நம்மை ஏமாற்றுவதற்கு வேஷ்டி கட்டுகின்றார், நம்மை ஏமாற்றுவதற்கு திருக்குறள் படிக்கின்றார், நம்மை ஏமாற்றுவதற்கு தமிழ் மொழியை உலகத்தில் அங்கீகாரம் செய்வதற்கு நான் என்னுடைய கடமையை செய்வேன் என்று சொல்கின்றார். ஒரு விஷயம் நீங்கள் நினைத்து பாருங்கள், செம்மொழி என்று சொல்லப்பட்ட தமிழ் மொழி வளர்ச்சிக்கு எத்தனை கோடி இறந்து போல, சவப்பெட்டிக்குள் போல அந்த சமஸ்கிருத மொழிக்கு எவ்வளவு ரூபாய் தந்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் பார்த்தால் அதிலேயே தெரியும் உங்களுக்கு தமிழ் மீது, தமிழக மக்கள் மீது எவ்வளவு வாஞ்சையோடு மட்டுமல்ல எவ்வளவு ஒழிக்க வேண்டும் என்ற நிலையிலே இருக்கின்றார். புதிதாக சொல்லி இருக்கின்றார் தமிழர்கள் திருடர்கள் என்று. தமிழர்கள் திருடர்கள் என்று சொன்னால் குஜராத்திகளை என்ன சொல்வது? அதுவும் குஜராத்திலே இருக்கின்ற இவரை பற்றி என்ன சொல்வது? ஆகவே இவ்வளவு கேவலமாக பேசுகின்ற மோடிக்கு தைரியம் எப்படி வந்தது என்று சொன்னால், எப்படியும் நாம் ஜெயித்து விடுவோம், நாம் மீண்டும் இந்த நாட்டை ஆளலாம் என்று நான் அவரை கேட்டுக்கொள்வது, தப்பி தவறி தனிப்பட்ட முறையில் சென்னை வந்தாலும் இனிமேல் தயவு செய்து வேஷ்டி கட்டி கொண்டு வராதீர்கள். அதற்கென்று இதை வேற ஏதாவது கட்டிக்கன்னு அர்த்தம். வேஷ்டி கட்டி கொண்டு வராதீர்கள் என்றால் நீங்கள் வேற மாதிரி நடித்து விடக்கூடாது. ஆகவே இப்படிப்பட்ட ஒருவரை நாம் பிரதம மந்திரியாக வைத்திருக்கின்றோம். உலக நாடுகள் போற்றுகின்றது என்று சொல்கின்றார்கள். இன்றைக்கு ஐநாவில இருந்து, கனடாவில இருந்து, ஆஸ்திரேலியாவில இருந்து இன்றைக்கு அத்தனை பேரும் இந்தியாவிலே ஜனநாயகம் கொல்லப்படுகின்றது, அங்கே சர்வதிகார ஆட்சி என்பது மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லும் போதே நமக்கு எவ்வளவு பெரிய மோசமான எதிர்காலம் இந்த மோடி வந்தால் இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழகத்திலே பிறந்த பாண்டியன் ஒரிசாவிலே அரசியல் செய்யக்கூடாது, அங்கே ஒரு பதவிக்கு வரக்கூடாது என்று சொல்வாரானால், எப்படி பாகிஸ்தானிலே பிறந்த அத்வானியை உள்துறை அமைச்சராக ஆக்கினார்கள்? எப்படி குஜராலை, பாகிஸ்தானில் பிறந்த குஜராலை எப்படி நாட்டினுடைய பிரதமராக சில நாட்கள் வைத்திருந்தோம்? ஆகவே இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு நாட்டின் ஒருமைப்பாட்டில் நம்பிக்கையுள்ளவர்கள் நாங்கள். எங்களை பொறுத்தவரையில் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிலோனில் பிறந்தார் என்று சொல்வார்கள், இல்லை என்றால் கேரளாவிலே பிறந்தார் என்று சொல்வார்கள். அதே போல் ஜெயலலிதா கர்நாடகத்திலே பிறந்தவர் என்று சொல்வார்கள்.
2 பேரும் இங்கே முதலமைச்சராக இருந்தார்கள் என்பதோடு மட்டுமல்ல, இறந்து இவ்வளவு நாட்கள் வருடங்கள் ஆகியும் இன்றைக்கும் தமிழ் மக்கள் அவர்கள் மீது பாசம் காட்டுகின்றார்கள் என்று சொன்னால் தமிழக மக்கள் எவ்வளவு பெருந்தன்மையானவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது டெபாசிட் வாங்குகின்ற அளவிற்காது இருந்த உங்களுடைய கட்சி இங்கே அண்ணாமலை என்ற ஒரு பேர் வழியை தலைவராக போட்டு இன்றைக்கு அந்த கதையும் முடிந்தது. நோட்டாக்கு கீழே தான் வாங்குவார்கள் என்று நினைக்கின்றேன். எத்தனை இடங்கள் என்பது சொல்வது போய் எத்தனை இடங்களிலே டெபாசிட் பெறுவோம் என்ற நிலைக்கு அந்த கட்சி வந்திருக்கின்றது. ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் நான் மோடியை கேட்டுக்கொள்கின்றேன், தேர்தல் முடிந்த பிறகு நீங்கள் இந்தியாவில் தான் இருக்க வேண்டும். ஆகவே பேசுவதை நீங்கள் கொஞ்சம் வாய் அடக்கத்தோடு பேச வேண்டும். எப்படி வாய் அடக்கத்தோடு பேச வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கிண்டியிலே ஒரு பெரிய மனுஷன் இருக்கின்றார், 15-20 நாளாக வாயை மூடிக்கொண்டிருக்கின்றார். அவரிடம் போய் எப்படி வாயை மூடிக்கொள்வது என்று கேட்டு தெரிந்து கொண்டு நீங்கள் வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும். தமிழர்களை சீண்டினீர்கள் என்று சொன்னால், அந்த காலத்திலே ஒரு சரித்திரம் உண்டு. இமயமலையிலே இருந்து கல்லை எடுத்து வடநாட்டு ராஜாக்கள் 2 பேர் தலையிலே வைத்து சேரன் கொண்டு வந்தான் என்ற வரலாறு உண்டு. அந்த வரலாறு மீண்டும் குஜராத்தை சார்ந்த 2 பேர் மீது கல் வைத்து கொண்டு வந்தோம் என்று மீண்டும் வரக்கூடாது என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏதோ நான் உணர்கின்றேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். தமிழர்களை திருடர்கள் என்று ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதன் சொல்லும் போது அதுவும் அவரை மனிதனாக நான் ஏற்றுக்கொள்வதில்லை. முன்பாவது புருவத்தை எடுத்துக்கொண்டு வருவார், கொஞ்சம் பார்ப்பதற்கு சரியாக இருக்கும். ஆனால் இப்போது புருவம் முழுக்க முழுக்க அது நரைத்து போய் பார்ப்பதற்கு ஏதோ ஒரு கெள்ளு தட்டிய மிருகத்தை போல்தான் அவர் இருக்கின்றாரே ஒழிய ஒரு மனிதனாக தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்திலே குழப்பமும் அவர் நிம்மதியின்மையும் அவருடைய முகத்திலே தெரிகின்றது. தயவு செய்து நான் மோடியை கேட்டுக்கொள்வது, இந்த தேர்தலில் நீங்கள் தோல்வியடைய போவீர்கள், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் தமிழர்களை தாக்குவதை நீங்கள் விட்டுவிட வேண்டும். தமிழ் மக்கள் பொங்கி எழுந்தால் என்ன நடக்கும் என்பதை எல்லோருக்கும் தெரியும். அதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். அடுத்தபடியாக இஸ்லாமிய மக்களை பற்றி நான் பேசவே இல்லை என்கின்றார். 80-20 என்று சொல்வது எப்படி? உங்களுடைய தாலிகளை எல்லாம் கழட்டி அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று சொன்னார்களே, அது எப்படி? 2 எருமை மாடு இருந்தால் ஒரு எருமை மாட்டை பிடித்து கொண்டு போய் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று சொல்கின்றார்களே, இதெல்லாம் இஸ்லாமியர்களை பற்றி பேசுறது கிடையாதா? ஆகவே மக்களை மதத்தால், ஜாதியால், மொழியால், கலாச்சாரத்தால் மக்களை பிரித்து நாட்டை ஆள வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் மக்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நாமத்தை இந்த தேர்தலிலே போட இருக்கின்றார்கள். உங்களுடைய ஆட்கள் என்பதோடு மட்டுமல்ல, வாரணாசியே உங்களை அருகில் இருக்க காசியில் பிடித்து தள்ளும். ஆமாம், எங்களுக்கு நாங்கள் வந்தோம்ல, எங்களுக்கு நான் வெஜிடேரியன் வேணும், எங்களுக்கு வந்து பீஃப் பிடிக்கும், அதெல்லாம் நான் வெஜிடேரியன் பீஃப் எல்லாம் பண்ணிடலாம். வரும்போது சொல்கிறோம், நீங்கள் பண்ணிடலாம். 2 நாள் டைம் கொடுப்போம், அப்போ அவர் செஞ்சுட்டாலும் கண்டிப்பாக. ஏனென்றால் எந்த ஒரு நல்ல ஆட்சியும் காமராஜர் ஆட்சி தான். நீங்கள் காமராஜர் ஆட்சி வேறு, யார் யார் நல்ல ஆட்சியை தருகின்றார்களோ அவர்கள் பெயரில் நல்லாட்சி தந்தார் என்று சொல்லுகின்றார்கள். இப்பொழுது காமராஜர் மிகப்பெரிய நல்ல ஆட்சியை தந்தார், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார், மக்களை குழந்தைகளை படிக்க வைத்தார், இன்று நாட்டிலே பல அணைகளை கட்டினார், பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார். ஆகவே அவர் காமராஜர் ஆட்சி நல்லாட்சி என்று சொல்கின்றோம். அதேபோல் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியும் பெண்களுக்கு பல நல்ல காரியங்களை செய்திருக்கின்றார். அவர்களுக்கு 6000 ரூபாய் தரப்படுகின்றது, 1000 ரூபாய் தரப்படுகின்றது. கல்லூரிக்கு செல்லும் பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் தரப்படுகின்றது. பேருந்துகளிலே இலவசமாக செல்ல முடிகின்றது. காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் என்று சொல்கின்றோமே, காலை உணவு, அது மாணவர்களுக்கு இலவசமாக தரப்படுகின்றது. ஆகவே இத்தகைய நல்ல திட்டங்களை செய்கின்ற காரணத்தால் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியும் நல்ல ஆட்சி. அது ஸ்டாலின் ஆட்சியாக இருந்தாலும் சரி, காமராஜர் ஆட்சியாக இருந்தாலும் சரி, யார் நல்லவைகளை செய்தாலும்
அதை காமராஜர் ஆட்சி என்று சொல்லலாம், ஸ்டாலின் ஆட்சி என்று சொல்லலாம். அதில் வேறுபாடுகள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஒரு பாசிச சக்தியை, ஒரு வன்முறையாளரை, ஒரு மூளையிலே கிறுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒருவரை, மோசமான ஒரு ஆட்சியை துரத்த வேண்டும், மதவெறி பிடித்தவர்களை இந்த நாட்டை விட்டு அனுப்ப வேண்டும், ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்பதில் காங்கிரசும் திமுகவும் உறுதியாக இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். கொள்கையின் அடிப்படையிலான ஒரு கூட்டணிங்கிறீங்க. இப்போ திமுக என்ன சொல்றாங்கன்னா, திராவிட மாடல் ஆட்சி தான் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு ஆட்சிங்கிறாங்க. அப்போ காமராஜர் ஆட்சியை விட திராவிட மாடல் ஆட்சி சிறப்பான ஆட்சி, இந்தியாவுக்கே வழிகாட்டும் அப்படிங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் இன்று தமிழ்நாடு இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறது யார் இல்லை என்று சொன்னார். ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற இந்த அரசாங்கம் இந்தியாவிற்கு வழிகாட்டுகிறது என்று சொன்னால், காமராஜர் தலைமையில் இருந்த அரசாங்கமும் அன்றைக்கு இந்தியாவிற்கு வழிகாட்டியது. ஏனென்றால் காமராஜர் அவர்கள் தான் முதலில் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு பார்த்துதான் மற்ற மாநிலங்களில் அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு காலை உணவு பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு இலவசமாக தரப்படும் என்று ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த பிறகுதான் பல மாநிலங்களில் செய்யப்படுகிறது என்பதோடு மட்டுமல்ல, கனடா போன்ற நாடுகளில் தமிழகத்தை பார்த்து நாங்கள் செய்கின்றோம், இது நல்ல திட்டம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கின்றது. ஆகவே தமிழகத்தில் நடைபெறுகின்ற ஆட்சிகள் ஒவ்வொன்றும் சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட, காமராஜர் ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கின்ற மற்ற நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக இங்கே நல்ல ஆட்சிகள் நடைபெறுகின்றது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இனி காமராஜர் ஆட்சி அப்படிங்கிற காங்கிரசினுடைய முழக்கம் குறையுமா? நீங்கள் சத்தம் போடுவதிலேயோ முழக்கம் செய்வதிலேயோ ஒன்றும் விசேஷம் கிடையாது. காரியங்கள் நல்லபடியாக நடக்க வேண்டும், தமிழகத்திலே ஆட்சி நல்லபடியாக நடக்க வேண்டும். இன்றைக்கு தமிழக மக்கள் சில விஷயங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் கொள்கையாக இருக்க வேண்டுமே தவிர கோஷங்கள் போடுவதால் எந்த பயனும் இருக்காது. நல்லாட்சி தருபவர்களை அவருடைய பெயரை வைத்து கூப்பிடுவதிலே இப்போது நீங்கள் இருக்கின்றீர்கள் ஒரு பத்திரிகை நிருபராக. ஆகவே நீங்கள் நல்லபடியாக என்னுடைய செய்திகளை நாளைக்கு போட்டீர்கள் என்றால் பத்திரிகை பெயரை சொல்வதை விட உங்கள் பெயரை சொல்லி மிக அருமையாக செய்திருக்கின்றார், நல்ல நிருபர் அவர் என்று நான் அப்படித்தானே புகழ முடியும். அதோடு தவறு கிடையாது. சார் அவரை விடுங்க சார், அவர் சும்மா அதான் நீங்கிட்ட அதுதான் சொல்கிறேன். நான் கூட அவரை பற்றி பெருமையாக ஏதோ ஒரு இதில் சொல்கிறேன். இப்போ பார்த்தா தான் இந்த ஆள் திருந்தவே மாட்டான்னு தெரியுது. எப்படி அந்த தண்ணீர் ஆற்று தண்ணீரை ஆவியாக போகாமல் அந்த இதை வச்சு தர்மக்கோலை வச்சு நான் தான் கொஞ்சம் மாறிட்டாரு, புத்திசாலியாக இருக்காரு, பரவாயில்லன்னு முதல்ல இருந்தால் ஒரு டிவியில் சொல்கிறேன். அதை எப்படி வாபஸ் வாங்குறதுன்னு தெரியல. அந்த இன்னைக்கு அவர் ஒரு பைத்தியங்க. நான் இதில் இருக்கும்போது மதுரையில் ஜெயலலிதா மேலே கேஸ் போட்டு கையெழுத்து போடுறதுக்கு மதுரையிலிருந்து கையெழுத்து போட்டு விட்டாங்க. நான் அங்கே போய் ஹோட்டலில் தங்க வேண்டியதாக போச்சு. எல்லாம் அடிக்க பொம்பளைகள்லாம் அடிச்சு விட்டாரு. அப்புறம் நம்ம ஆளுங்கள்லாம் அடித்து துரத்தி விட்டாங்க. அப்புறம் எல்லாம் பத்திரிக்கை சொல்கிறாரு, நான் பொம்பளைகளை ஏன் அனுப்பிச்சேன்னா இளங்கோலாம் எங்களுக்கு வேண்டியவர் நல்லா இருக்காரான்னு பார்த்து வரதுக்காக போக சொல்கிறாங்க. அவங்க போகும்போது கொஞ்சம் வேகமாக போனாங்க, சேலையை எடுத்து மேலே கட்டிக்கிட்டாங்க, அதனால் அவங்க தப்பாக அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறேன். அதெல்லாம் ஒரு லூஸு விடு.